அப்ப உண்மையான அமைதி எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை உணர்ந்த ஒரு தியான நிலைக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு உண்மையான அமைதி நிலவுகிறது. இத மறந்துட்டு நம்ம வாட்டுக்கு தியானம் பண்றேன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் உட்காந்துக்கிறோம். முதல்ல உங்களை உணருங்கள். முதலில் உங்களை சுத்தப்படுத்துங்கள். உங்களை சுத்தி இருக்கிற விஷயத்தை சுத்தப்படுத்துங்க. அதுக்கப்புறம் நானே பரம்பொருள்ன்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள வாங்க. அந்த நம்பிக்கைக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தான் உங்களை நீங்க உணர்ந்துக்க முடியும். தன்னை உணரும் பொழுதே நமக்கு உண்மையான தியானம் அமையும். நமக்கு உண்மையான தியானம் அமையும் பொழுது நமது சக்தி நிலை எல்லா சக்கரங்களும் இயங்க ஆரம்பிச்சு நெத்தி பொட்டுல ஒரு ஜோதி வடிவத்தில் அது நிற்கும். அந்த ஜோதி உங்கள் நெத்தி பொட்டில் இருக்கும் ஜோதி, அந்த உணர்வு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. அந்த ஜோதி இத்தனை காலமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம். அந்த ஜோதி அதுதான் உங்களது சக்தி, உங்கள் உயர்நிலை, உங்களோட எல்லாமே அந்த ஒரு ஜோதிக்குள்ள அடங்கும். அந்த ஒரு ஜோதிக்குள்ள அடங்கும் பொழுது அது சிவனை நோக்கி, பிரபஞ்சத்தை நோக்கி உங்க கபாலத்து வழிய மேல எழும்பி போக பார்க்கும், முக்தி அடைய பார்க்கும். அப்பதான் நீங்க சிவபெருமானுடைய ஐக்கியமாகறீங்க. சிவபெருமான் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தின் வடிவம், இந்த சிவன் அந்த லிங்க வடிவம், இந்த பிரபஞ்சத்தின் வடிவம். அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற லிங்கம் தான் இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கு ஜோதி வடிவத்துல. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சிவம் தான் உங்க உடம்புக்குள்ள இருக்கிறார் உயிர் நிலையில. அப்ப இந்த மும்மூர்த்திகளின் துணை இருந்தாலே ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில், சாதாரண ஒரு மனிதன் எளிமையாக ஒரு முக்தி நிலையை அடைய முடியும். இதை எல்லாத்துக்குமே சொல்லி புரிய வச்சு எல்லாருமே இந்த வழியில கொண்டுட்டு வர வைக்கிறதுங்கிறது ஒரு மிக கடினமான ஒரு செயல். எல்லாத்துக்குமே அது புரியணும், அது உணரணும். இதை உணர வச்சு கொண்டுட்டு வர முடியாது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கவும் முடியாது. அதுக்காக அமைக்கப்பட்டதுதான் கோவில், கருவறை, சிலைகள். இந்த கோவிலுக்குள்ள நீங்க போகும் பொழுது தானாவே உங்க உடல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பெருமாள் கோவிலுக்குள்ள போனீங்கன்னா தானா உங்க உடம்பு சுத்தமாக ஆரம்பிச்சிடும். பிரம்மனுடைய கோயிலுக்கு போனீங்கன்னா விதியை மாத்தி கூட ஐயாண்டு பிரம்மன்ட்ட போய் உழுகுறோம். பிரம்மன் கோவிலுக்குள்ள போகும் பொழுது நீங்கள் நானே பரம்பொருள் அப்படின்ற உணர்வை உங்களுக்குள் உருவாக்க ஆரம்பிச்சிடும். சிவன் கோவிலுக்குள்ள போகும்போது உங்களை அறியாமையா தானா தியானம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க என்ன பண்ணாலும் உங்களை உணர்ந்து செய்யும் பொழுதுதான் அதற்கான முழுமையான பலனை நீங்கள் அடைய முடியும். அப்ப மும்மூர்த்திகளும் இருந்தால்தான் நீ முழுமையான முக்திக்கு சென்றடைய முடியும்.